Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 11th standard maths chapter 2 Theorem 2.1 தான் பார்க்க போறோம். வாங்க என்ன ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காங்கங்கறத பார்க்கலாம். That is root 2 is not a rational number. Root 2 ஒரு விகிதமுறு எண் அல்ல. Not a rational number நமக்கு ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காங்கமா. Not a rational number என்ன அர்த்தம்? அது வந்து irrational number அர்த்தம். கரெக்ட்டா? Irrational number தான் அப்படி கொடுத்திருக்காங்க. மீனிங் அப்படினா ஏனா நாட் அப்படினால என்ன அர்த்தம்? அது ரேஷனல் நம்பர் கிடையாது. அப்ப ரேஷனல் நம்பர் கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? அது வந்து irrational நம்பர் தான். ஓகேமா, இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ரூட் 2ங்கிறது வந்து ஒரு irrational நம்பர் தான். ஏனா அதுக்கு வந்து லிமிட் கிடையாது, போயிட்டே இருக்கும். ஏனா இது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. அப்படினா ரூட்ங்கிறது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. சோ irrational நம்பர் தான். அத நம்ம ஸ்டேட்மென்ட்டா கரெக்ட்டா நம்ம ப்ரூஃப் பண்ணனும். வாங்க ப்ரூஃப் பண்ணலாம். இப்போ நம்ம இது வந்து இந்த மாதிரி எடுக்காம ஃபர்ஸ்ட் வந்து ரேஷனல் நம்பர்னு நம்ம எடுக்கும். நம்மளா அஸ்யூம் பண்ணிக்கிறோம். சரியாமா? நம்மளா இத வந்து ரேஷனல் நம்பர்னு அஸ்யூம் பண்ணிட்டு நம்ம டிரைவ் பண்ணுவோம். வரக்கூடிய ஆன்சரை வச்சிட்டு நம்ம வந்து என்ன கன்க்ளூஷன் பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, let root 2. ஓகேமா, root 2 வந்து is a rational number. புரியுதா? rational number. ஃபர்ஸ்ட் லைன் என்ன கொடுத்திருக்கோம்னா நம்ம root 2 வந்து ரேஷனல் நம்பரா நம்ம எடுத்துக்கிறோம். சரியாமா? அப்போ ரேஷனல் நம்பர்னா என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்கணும் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். என்னன்னா ரேஷனல் நம்பர்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா that is p by q ஃபார்மட்ல இருக்கும். சரியாமா? p by q ஃபார்மட். ஓகேவா? p by q ஃபார்மட்ல இருக்கும். m by n நால சரி எப்படினாலும் சரிதான். m by n போடுறேன். இந்த ப்ராப்ளத்துல நம்ம m by n தான் கொடுத்திருக்கேன். சோ m by n ஃபார்மட்ல இருக்கும். இந்த இடத்துல n not equal to 0. ஓகேமா, m by n ஃபார்மட்ல இருக்கும் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் n not equal to 0. நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்க, இந்த இடத்துல m, n that is only one common. ஓகேமா, no common factor other than 1. அது என்னங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல இது எழுதிக்கோங்கமா. m, n வந்து belongs to integer. சரியாமா? இன்டிஜரா நமக்கு தெரியும் மைனஸ் வேல்யூ வரும், 0 வரும், பாசிட்டிவ் வரும் இல்லையா? இதெல்லாம் சேர்ந்தது தான் இன்டிஜர். ஓகே, இந்த ஸ்டேட்மென்ட் பாருங்க, m, n ஆனது no common factor other than 1. மீனிங் என்னன்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து 4/8 ன்னு எடுக்கிறேன். சரியாமா? இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையும் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வரும்? இப்போ 1 கண்டிப்பா வரும் இல்லையா? 1 வந்து எந்த நம்பரையும் நமக்கு டிவைட் பண்ணும். ஸோ 1 காமன் ஃபேக்டர் வருமா? காமன் ஃபேக்டர்னா வேற ஒன்றும் இல்லை, எந்த நம்பர் வந்து எந்த ஒரு நம்பர் வந்து ரெண்டையுமே வந்து டிவைட் பண்ணும், அதுதான் வந்து காமன் ஃபேக்டர். சரியாமா? இப்போ 1 வந்து 4ஐயும் டிவைட் பண்ணும், 8ஐயும் டிவைட் பண்ணும். நெக்ஸ்ட் 2 கண்டிப்பா 4 வந்து அதாவது 2 ஆனது 4ஐ டிவைட் பண்ணும் இல்லையா? 4 divided by 2 நம்ம டிவைட் பண்ண முடியும், தட் இஸ் பாயிண்டட் வேல்யூ இல்லாம. அப்போ அது மாதிரி 8 divided by 2 நம்ம போட முடியும். 8 divided by 2 நமக்கு 4 ரவுண்டட் வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் 3 வராது. நெக்ஸ்ட் 4 வருமா? 4 divided by 4, 4ங்கிறது ஒரு காமன் ஃபேக்டர் தான். எதுக்கு? இந்த நம்பருக்கு 4ஆல டிவைட் பண்ணா நமக்கு 1ங்கிற ஒரு முழு நம்பர் வருமா? நெக்ஸ்ட் 8 divided by 4னா 2ங்கிற ஒரு முழு நம்பர் வரும். அடுத்து 8 வராது. ஸோ இதுதான். அப்போ 4/8க்கு எத்தனை காமன் ஃபேக்டர்மா இருக்குது? 1, 2, 3. மொத்தம் 3 காமன் ஃபேக்டர் இருக்குது. ஓகே, இப்போ இது அப்படி இருக்கட்டு. நெக்ஸ்ட் 1/3ங்கிற நம்பர் எடுப்போம். சரியா? 1/3ங்கிற நம்பர்ல காமன் ஃபேக்டர் என்னங்கிறது பார்க்கலாம். கண்டிப்பா 1 வரும். சரியாமா? எந்த ஒரு நம்பருக்கும் கண்டிப்பா 1 வரும். 1ஆல டிவைட் பண்ண முடியும், 3ஆல டிவைட் பண்ண, தட்ஸ் 3/1. ஓகேவா? 3ஐ வந்து 1 டிவைட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் 2 வருமா? வராது. 3 வருமா? வராது. ஏன்னா 1 இருக்கிறதே 1 தான். ஏமா? 1ங்கிற மினிமம் நம்பர் 1 தவிர வேற எந்த காமன் ஃபேக்டரும் இதுக்கு கிடையாது. ஸோ இதுதான் மீனிங். புரியுதா? நோ காமன் ஃபேக்டர் அதர் தேன் 1. ஸோ 1 தவிர வேற காமன் ஃபேக்டர் இல்லைன்னு அர்த்தம். புரியுதாமா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுத போறோம்னா root 2 equal to m/n. ஓகேவா? p by q நாலும் சரிதான், m by n நாலும் சரிதான். ஸோ m by n equal to நம்ம எழுதியிருக்கோம். அதில் கண்டிஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி எழுதியாச்சு. n not equal to 0 and m, n belongs to z, that is for integer. Next no common factor other than 1. ஓகேவா? நெக்ஸ்ட் இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? root 2n. இதில் எழுதிட்டா எழுதுறேன். நம்ம வந்து ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா root 2n equal to m. சரியாமா? இப்போ நம்ம என்ன பண்ண, இதை நம்ம m இல்லையா? m. ஓகேமா, இதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். இது நமக்கு ஃபர்தராக நமக்கு தேவைப்படும். ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை நம்ம இப்படி லெஃப்ட் சைடு இப்படி எடுத்துக்கலாம். m equal to root 2n எடுத்துக்கலாம். சரியாமா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா டேக் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு. ஓகேவா?
அதாவது என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். அப்போ எம்முக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட்டுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நமக்கு வந்து √2 × √2 அப்படின்னா நமக்கு 2 ஆயிரும் இன்ட்டு என். ஓகேவா, என் ஸ்கொயர். இப்போ பாருங்கள் இதில் நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். பாருங்கம்மா எப்படி நம்ம கன்க்ளூட் பண்ணுவோம் பாருங்கள். இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறோம். இந்த இடத்துல எம் ஸ்கொயர் ஆனது மல்டிபிள் 2ங்கிற நம்பர் மல்டிப்ளையடாக இருக்குது. ஓகேவா, எந்த நம்பர் வந்தாலுமே அந்த வரக்கூடிய நம்பர் வந்து 2ஆல் பெருக்கும்படியாக இருக்குது. சரியா, அப்போ எப்படி எழுத பாருங்கள். Here m square is the multiple of 2. புரியுதாமா, மல்டிபிள் ஆஃப் 2. ஓகேவா, 2 into the n square. அப்போ 2 into 2ங்கிற ஒரு நம்பர் வந்து முன்னாடி இருக்குது. அதை வந்து எப்படி எழுதிக்க போகிறோம், m square is the multiple of 2. அப்போது m square வந்து multiple of 2னா கண்டிப்பாக m also, therefore m also multiple of 2. புரியுதாமா, அந்த ஸ்டேட்மெண்ட் புரியுதா? எம் ஸ்கொயர் வந்து 2ஆல் மல்டிப்ளை ஆச்சுன்னா கண்டிப்பாக எம்மும் வந்து மல்டிபிள் ஆஃப் 2வாக தான் இருக்க முடியும். புரியுதா, அதுதான். இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு நம்ம ஒரு ஈக்குவேஷன் எழுதலாமா? அப்போ எம் ஈக்குவல் டு 2k நம்ம எழுதலாமா? நம்ம இதில் தானே பார்த்தோம் எம் இஸ் தி எம் ஆல்சோ மல்டிபிள் ஆஃப் 2. ஸோ அதனால் நம்ம இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுத முடியும். புரியுதாமா, எம் ஈக்குவல் டு 2k. நெக்ஸ்ட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை ஈக்குவேஷன் 1 எடுத்தோம் இல்லையா, சப்ஸ்டியூட் m equal to 2k in equation 1. புரியுதாமா, இதுதான் நம்ம ஈக்குவேஷன் 1 எடுத்தோம். அந்த ஈக்குவேஷன் நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ எப்படி பாருங்கள், 1 என்ன ஆகும், √2 அப்படி இருக்கட்டு, n அப்படி இருக்கட்டு, mக்கு பதிலாக நம்ம 2k சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஈக்குவல் டு 2k. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோமா, டேக் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு. ஏன்னா √2 இருக்குல்ல, அதை நம்ம ரிமூவ் பண்ண வேண்டி இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு டேக் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு. ஓகேவா, இப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது √2 வந்து என்ன ஆகுமா, √2 த ஹோல் ஸ்கொயர்னா நமக்கு 2 ஆயிரும். 2n ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர்னா நமக்கு என்னமோ 4. அப்போ 4k ஸ்கொயர். இப்போ இந்த 2 இது கட் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்குமா, இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், n ஸ்கொயர் எழுதுறேன், n ஸ்கொயர் ஈக்குவல் டு 2k ஸ்கொயர். இப்போ இதுலேயே நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடச்சிருக்கு பாருங்கள். இதில் எப்படி கிடச்சிருக்கோ அதே மாதிரி நமக்கு இங்கேயும் கிடச்சிருக்கு. n ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 into ஏதோ ஒரு k கான்ஸ்டன்ட். ஓகேவா, 2 into k ஸ்கொயர். இதுக்கு நம்ம ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதலாம் பாருங்கள். தட் இஸ் ஹியர். ஓகேமா, n ஸ்கொயர் இஸ் தி மல்டிபிள் ஆஃப் 2. புரியுதாமா, n ஸ்கொயரும் 2இன் மடங்காக இருக்குது. அதான் மீனிங் அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. 2இன் மடங்காக இருக்குது. தட் ஃபோர் n ஸ்கொயர் வந்து 2இன் மடங்குனா n ஆல்சோ, தட் ஃபோர் n ஆல்சோ மல்டிபிள் ஆஃப் that is 2. ஓகேமா, n also multiple of 2. ஓகே, இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இதுக்கு நம்ம 1, இது நம்ம 1 2ன்னு கொடுத்துடலாமா, இதை 1 2 3ன்னு கொடுத்துடலாம். சரி, நம்ம இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேம்மா, இதை வந்து நம்ம 3ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். பாருங்கள் எப்படி கன்க்ளூட் பண்ணணும். ஃப்ரம் ஈக்குவேஷன் 2 and 3. ஓகேம்மா, இந்த ஈக்குவேஷன் 2 and 3 நம்ம இப்போ கம்பேர் பண்ணுறோம். m ஸ்கொயர் வந்து 2இன் மடங்கு, அப்போ n ஸ்கொயரும் 2இன் மடங்கு. அப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 2 and 3 m ஸ்கொயர் அண்ட் n ஸ்கொயர் இஸ் தி மல்டிபிள் ஆஃப் 2. m and m ஸ்கொயர் வந்து மல்டிபிள் ஆஃப் 2. அதாவது m and n having common factor 2. புரியுதாமா, அதாவது எம்முக்கும் என்னுக்கும் நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் எடுத்தோம், 1 தவிர. ஓகேவா, 1 தவிர வேறு காமன் ஃபேக்டர் இல்லைன்னு நம்ம எடுத்தோம். பட் நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 2ங்கிற ஒரு காமன் ஃபேக்டர் வந்து அடிஷ்னலாக கிடச்சிருக்கு. ஆஸ் கன்க்ளூஷன்ஸ் இப்போ நமக்கு ஆன்சர் எப்படிமா கிடச்சிருக்கு, வி அரைவ்டு. இப்போ எழுதலாம் பாருங்கள், வி அரைவ்டு ரிசல்ட். ஓகேம்மா, ஆஸ் கான்ட்ரடிக்ஷன். நம்ம நல்லா கம்பேர் பண்ணி பாருங்கம்மா. நோ காமன் ஃபேக்டர், 1 தவிர காமன் ஃபேக்டர் கிடையாதுன்னு நம்ம எடுத்தோம். பட் நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 1 மட்டும் கிடையாது, நமக்கு 2ங்கிற காமன் ஃபேக்டர் இருக்குங்கிற மாதிரி நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆன்சர் கிடைச்சதுனால வி அரைவ்டு தி ரிசல்ட், நமக்கு கிடைச்ச ஆன்சர் வி அரைவ்டு தி ரிசல்ட்னா அதுதான் அஸ் கான்ட்ரடிக்ஷன்ஸ், முரண்பாடாக கிடச்சிருக்கு. அப்போ முரண்பாடாக கிடச்சிருக்கு என்ன அர்த்தமா, நம்ம வந்து இது என்ன எடுத்தோம், ரேஷனல் நம்பர் தான் எடுத்தோம். ஆனால் நமக்கு வந்து ரேஷனல் நம்பர்னா இதுதான் கண்டிஷன்ஸ்.
ஆனால் நமக்கு 2ங்கிற ஃபேக்டர் வந்து இன்னொரு அடிஷனலாக கிடைச்சதுனால இது வந்து ரேஷனல் நம்பர் கிடையாது. therefore √2 is the irrational number. புரியுதாமா? இது மாதிரி தான் √2, √3, √7 என்ன நம்பர் கொடுத்தாலுமே இதே சேம் ப்ரொசீஜர் தான். புரியுதாமா? சிம்பிளாக சொல்லணும்னா கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், ரிவர்ஸாக எடுக்கிறோம். அவங்க வந்து நாட் ஏ ரேஷனல் நம்பர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டேட்மெண்ட்டை ரேஷனல் நம்பர் நம்ம எடுத்து சில மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ் எடுக்கிறோம். நோ அதர் காமன் ஃபேக்டர் 1 தவிர கிடையாது நம்ம எடுக்கிறோம். ஆனால் நமக்கு ஆன்சர் வந்து 1 தவிர அடிஷ்னலாக 2ங்கிற நம்பரும் கிடச்சிருக்கு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து முரண்பாடாக கிடைச்சதுனால √2 இஸ் தி இர்ரேஷனல் நம்பர் நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். நான் தமிழில் எழுதி போடுறேன். என்னம்மா?